ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்கு இந்த நாளிலே 1 பேதுரு 2 அதிகாரம் 5வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும், மாளிகையா மட்டுமில்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க கட்டுறதில்லை, உங்களை போதகர் சபையில இருக்கக்கூடிய போதகர் சபையை கட்டுறதில்லை, நீங்க கட்டப்படுகிறீர்கள். கற்றவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய ஆவியானவரை கொண்டு, நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, பலப்படுத்தி அற்புதமாய் கட்டி எழுப்புகிறார். ஆனால் அவர் தான் கட்டுகிறார், போதகர் கட்டலை. எனக்கு தெரியும், என்னுடைய வல்லமையான பிரசங்கத்தினாலேயும் கட்ட முடியாது, நான் கட்டிட முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் சபையை நான் கட்டுவேன். அவர் தான் கட்டுறவர். நான் திறமையாக பேசலாம், பல பாயிண்ட் வச்சு பேசலாம், எனக்கு பல்வேறு திறமைகள் இருக்கலாம் ஒருவேளை பேசுகிறதுக்கு. ஏன்னா நிறைய பேச்சாளிகளை நீங்கள் பார்க்குறீங்க, பிரசங்கிமார நிறைய பேரை பார்க்குறீங்க. கட்டுறது ஆண்டவர் கட்டுகிறார், நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். பாசிவ் வாய்ஸ், அது நீங்களாக நடக்கிறதல்ல, ஆக்டிவ் வாய்ஸ் அல்ல, நீங்கள் செய்கிறதல்ல, நீங்கள் கட்டுவதல்ல, உங்களை ஆண்டவர் கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? மாளிகையாக கட்டுகிறார். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். அவர் உங்களை கட்டுகிறார். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்படுகிறீர்கள். எதுக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்படுறீங்க? எதுக்கு? நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ஏக்கம் ஆண்டவருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னமே இருக்கு. இந்த ஏக்கம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டணும், அவங்கள எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஏக்கம் 19வது அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 19 6வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 19:6 4 வாசிக்கிறேனே, 19:4 நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஓ, கழுகனுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டு வந்து என்ன என்கிட்ட நான் உங்களை சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு துரிதமான வேலை செஞ்சுருக்காரு, எவ்வளவு கவனமாக ஆண்டவர் செயல்பட்டுருக்கிறார். கழுகு ரொம்ப துரிதமாக வேகமாக பாயக்கூடியது. 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தே சின்ன ஒரு சுண்டலியை, பூமியில் சுற்றுறத சுண்டலியை அது பார்க்க முடியும். அதனுடைய கண்கள் மிக மிக கூர்மையான கண்கள். ஆண்டவர் இஸ்ரவேலருடைய படு வேதனைகளை நோக்கி பார்த்தார். அவர்களை விடுவிப்பதற்காக அவர் இறங்கினார். நம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அவர்களை அங்கிருந்து சுமந்து கொண்டு வந்தார். இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. அவங்க இந்த பயணம் செஞ்சு, எகிப்திலிருந்து பயணம் செஞ்சு ஒரு 3 மாதம் ஆச்சு. 19:1 எழுதியிருப்பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே 3 மாதம், 2 மாதம் முடிஞ்சது, 3வது மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3வது மாதம் ஆரம்பித்த 1வது நாளில் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? நான் உங்களை இப்படியெல்லாம் சேர்த்து கொண்டதை நீங்கள் நினச்சிக்கிடுங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொத்து சேர்க்குறாங்க, பொருள் சேர்க்குறாங்க, நகை சேர்க்குறாங்க, தங்கம் சேர்க்குறாங்க, நிறைய சேர்க்குறாங்க. நிறைய சேர்த்தா அவங்களுக்கு ஆகும், அவங்க சந்ததிக்கு ஆகும், அவங்க தலைமுறைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க. ஆனால் இந்த பூமியில் உள்ளதெல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. நான் சேர்த்த பட்டங்கள், என்னுடைய பெரிய பெரிய அந்தஸ்துகள் எல்லாமே கல்லறையில் வேணால் எழுதி வச்சுக்கலாம், வேறு எதுக்குமே உதவாத, அவ்வளோதோட முடிஞ்சு போச்சு. வெறும் ஒரு ஃபோட்டோ, கண்ணீர் அஞ்சலி, அதோட அவர் முடிஞ்சு போச்சு. பார்த்துருப்பீங்க.
எவ்வளோ காலம் எவ்வளோ கொடிகட்டி பறந்தவர் வெறும் ஒரு ஃப்ளெக்ஸு ஃபோட்டோக்குள்ளே அவர் அடங்கி போகிறார். அது 3 நாள் 4 நாள் வச்சுருப்பாங்க. அப்புறம் யாராவது தூக்கி கடாசிடுவாங்க எங்கிட்டாவது, இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது மூடுறதுக்கோ காய போடுறதுக்கோ உதவியாக இருக்கும்னு திருடிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. நிரந்தரமாக எதுவுமே தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லையே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு நிரந்தரமாக பரலோகத்தில் சொத்து நான் வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நித்தியமாக வாழ்வாங்க. அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரியாமலும் இருப்பார்கள். அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருக்கு சொத்து. ஆண்டவருக்கு சம்பத்தே அதுதான். மனுஷன் சம்பத்து நிறைய வச்சிருக்கிறான், அழிஞ்சு போகக்கூடியது, வாடக்கூடியது இல்லையா? இது சில நேரங்களில் மதிப்பிழந்து போய்விடும். எல்லாமே பணமே மதிப்பிழந்து போயிடுச்சு. இங்கே சேர்த்து வைக்காதீங்க. திருடன் கண்ணமிட்டு திருடுவான், பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். பரலோகத்தில் நிறையா சேர்த்து வைக்கலாம், நிரந்தரமான சொத்து. இப்போது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சம்பத்து என்று சொல்லுகிறார். நீங்கள் என் வாக்க உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும், ஆண்டவரை நேசிக்கக்கூடியவங்க நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். அவருடைய சம்பத்தை சேர்க்க ஒரு நாள் வரப்போறார். சீக்கிரத்தில் ஒரு நாள் என் சம்பத்தை நான் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய சம்பத்தை சேருங்கள் அப்படின்னு சொல்லி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பூமியின் 4 திசைகளில் இருந்தும் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள், மத்திய ஆகாயத்திலே சேர்க்கப்படுவார்கள். ஆண்டவருடைய கண்மணி பிள்ளைகள் ஒன்றா சேருவாங்க. அவருடைய ராஜாக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாத்திகள் ஒன்றா சேர்க்கப்படுவாங்க. அவரோடு கூட அவர் என்றென்றைக்கு ஒன்றா இருக்க போகிறார். பிறகு பிரிவே கிடையாது, கண்ணீரே கிடையாது, கவலையே கிடையாது. அவங்க கூட அவர் உல்லாசமாக இருக்க போகிறார். அந்த உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவாக ஒன்றா அவரோட கூட இருக்க போகிறோம். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, எல்லாம் எனக்குள்ளது தான். பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது, வைரம் என்னுடையது, மாணிக்கம் மரகதம் என்னுடையது. ஆனால் நீங்கள் தான் எனக்கு சம்பத்து. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் எனக்குள்ளது தான். ஆனால் எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு ரொம்ப விசேஷம், நீ தான் எனக்கு விசேஷம். ஆகவே உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கேன். 24 மணி நேரமும் நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, எங்கே நடக்கிற, எங்கே உட்கார்ற, எங்கே நிற்கிற, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாமே நம்ம உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை நினைக்காத நேரமே இல்லை. நீ எனக்கு கண்மணி பிள்ளை, செல்ல பிள்ளை. ஆண்டவர் சொல்கிறார், பூமியெல்லாம் என்னுடையது, ஆனால் நீ தான் எனக்கு சம்பத்து. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று இனி இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றால், ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. எப்படி கட்டுறாரு உங்களை? ஆசாரிய கூட்டமாய் கட்டி எழுப்புகிறார். இது ஆண்டவருடைய மனசில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னமே இருக்குது. ஆசாரிய கூட்டமாக கட்டணும். ஆசாரியர்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற பொது ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் ஆசாரியர்களுக்கு இருக்குது. அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நெருங்கி போகக்கூடிய ஒரு பாக்கியம். அவங்க அந்த கிருபாசன தண்டையில் கிட்டி நெருங்கி சேரலாம். இந்த ஜனங்களுக்காக அவங்க வேண்டுதல் செய்யலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை ஜனங்களுக்கு சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய மத்தியஸ்த ஊழியம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஆசாரியர்களுக்கு இருக்கு. நீங்க எனக்கு ஆசாரிய கூட்டமா இருப்பீங்க, பரிசுத்த ஜாதியா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1:6 அங்கேயும் இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசி புஸ்தகத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறார். ஒரு உயர்ந்த நோக்கம் அவருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தேவனுக்கு உங்களை
சாதாரணமானவர்கள் அல்ல, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா உங்களை மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறார். உங்கள் கண்ணியும் வெகுவாக உயர்த்தப்படும். நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப தாழ்வாக, சில நேரம் தாழ்மையாக இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் தாழ்வாக நினைப்பீங்க, தரக்குறைவாக நினைப்பீங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க. நீங்கள் தேவனுடைய சம்பத்து, நீங்கள் அவருடைய சொத்து. உங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு கூட அழைக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடலாம். அப்பாவுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு தான். அத்தனைக்கும் நீங்கள் உரிமையாளராக மாறிடுறீங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறதுனால அவரோடு கூட நம்ம உடன் சுதந்திரராய் சொத்து பங்காளியாக மாறுறோம். அவரோடு கூட நம்ம பங்காளியாக கூட மாறுறோம். இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு கூட கூப்பிட்டுருக்கார். நீங்கள் எனக்கு சிநேகிதர், நீங்கள் எனக்கு பங்காளிகள் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எனக்கு சீஷர்கள் இல்லை, நீங்கள் எனக்கு சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய கண்ணியம் வெகுவாய் உயர்த்தப்படுகிறது. உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5வது அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 10வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். ஆளுகையும் செய்வோம், ஆண்டவரை ஆராதிக்கவும் செய்வோம். ஏன்னா ராஜாக்கள் ஆசாரியர்கள். ராஜாக்கள் என்ற முறையில் ஆளுகை செய்வோம், ஆசாரியர்கள் என்ற முறையில் ஆராதனையும் செய்வோம். தேவனை ஆராதிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:6வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 20:6, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாவது உயிர்த்தெழுதல்னா என்ன? முதலாவது உயிர்த்தெழுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக தம்முடைய பரிசுத்தவான்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள, தம்முடைய சம்பத்தை சேர்க்க அவர் திடீரென்று மத்திய ஆகாயத்திலே வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் தாங்கள் எங்கே புதைக்கப்பட்டார்களோ விதைக்கப்பட்டார்களோ அங்கிருந்து அவர்கள் எழுந்திருப்பார்கள். அங்கே அவங்களுடைய ஆத்துமா அந்த இடத்துக்குள்ள போகும். அவர்கள் புதிய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அந்த நேரம் உயிரோடு இருந்தால், ஒருவேளை அது நாளைக்கு அந்த சம்பவம் நடக்குமானால், உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் முதலாவது உயிர்த்தெழுதல், முதல் உயிர்த்தெழுதல். 2வது உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்கு. அது எப்போ தெரியுமா? அது கடைசியில் இந்த பூமியில் ஒரு பெரிய சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும், சாத்தானுடைய கூட்டத்தாருக்கும், உலகம் முழுவதுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு யுத்தம், அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யுத்தத்தில் ஆண்டவர் ஒன்றும் யுத்தம் செய்ய வேண்டியதே இல்லை. அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து போவார்கள். அதுக்கு பிறகு அவ்வளோதான். எல்லா மரித்தோரும், எல்லா உயிரோடு இருக்கிறவர்களும் அவருக்கு முன்பதாக நிறுத்தப்படுவார்கள். அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய விசாரணை என்று வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு அன்னைக்கு வலது பக்கம் இடது பக்கம் மேய்ப்பன் ஆடுகளை, இதெல்லாம் செம்மறி ஆடு, இதெல்லாம் வெள்ளாடு அப்படின்னு பிரிக்கிற மாதிரி ஆண்டவர் வலது பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இடது பக்கம் சபிக்கப்பட்டவர்களையும் 2 பக்கமாக சேர்ப்பார். அப்பந்தான் நடக்கும் 2வது உயிர்த்தெழுதல். அது எல்லாருமே எழுப்புவாங்க. எதுக்கு? சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள். ஆனா கர்த்தருக்கு பிரியமா நடந்தவங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவங்க, வானமண்டலங்கள்ல ஜோதிகள் பிரகாசிக்கிறது போல, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது போல, அது ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று விசேஷமாக ஜொலிக்கிறது போல அவர்கள் ஜொலிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, அங்கேயும் வித்தியாசம் இருக்குது. பரலோகத்தில் அவங்களுடைய செயல்களுக்கு தக்கபடி அவங்க பிரகாசிப்பாங்க, அவங்களுடைய செயல்களுக்கு தக்க பலனை அவர்கள் பெறுவார்கள்.
என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இங்கே எழுதியிருக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் இவர்கள் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆசாரியர்கள் ராஜாக்கள், ஆளுகையும் செய்வாங்க, ஆராதனையும் செய்வாங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் எதற்காக கூட்டி சேர்க்கிறார், கட்டி எழுப்புகிறாரா? ராஜாக்களாக இருக்கிறதுக்கு, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறதுக்காக அவர் கட்டி எழுப்புகிறார். பரிசுத்தம், ஹோலி, பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அப்படின்னு போட்டிருக்குல்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஒரு கிரேக்க வார்த்தையை தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான். ஹேகியாஸ், பரிசுத்தம்ங்கிற வார்த்தைக்கு ஹேகியாஸ் அப்படின்னு கிரேக்க மொழியில் அதுக்கு வார்த்தை. பரிசுத்தம்ங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் ஹேகியாஸ், HAGIOS, பரிசுத்தம். அப்படின்னா என்ன பரிசுத்தம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டமா? பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா வெள்ளை வெள்ளேர்னு, நல்ல பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு அப்படி இருக்கிறது இல்லைங்க. அது இல்லை பரிசுத்தம். பாவமே இல்லாத பரிசுத்தம், அதையும் சொல்லலை. பரிசுத்தம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அசுத்தத்திலிருந்து, ஆபாசத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அவபக்தியிலிருந்து, அநியாயத்திலிருந்து பிரிச்செடுக்கிறது. அதில் கடந்ததை பிரிச்செடுக்கிறது, அதிலிருந்து உருவி எடுக்கிறது. அங்கேருந்து எடுக்கிறதுக்கு தான் பேர் பரிசுத்தம். செப்பரேட்டட் ஃப்ரம் வாட்? ஃப்ரம் அன்கால்லினஸ், அன்ஹோலினஸ். அசுத்தத்திலிருந்து, அபபக்தியிலிருந்து பிரிச்செடுக்கிறது. உங்களை என்னை ஆண்டவர் எதிலிருந்து பிரிச்செடுத்தார்? இந்த உலகத்தின் வழிபாடுகளில், உலகத்தின் மோசங்களில், நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புகிற மாதிரி பலவிதமான இச்சைகளில் விழுந்து கிடந்தோம். எல்லாரையும் போல நம்ம மனசும் மாமிசம் விரும்பினதெல்லாம் நம்ம செஞ்சோம். நமக்கு ஒன்றும் சட்டத்திட்டமெல்லாம் இல்லை. மனசுக்குள்ளே இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது, ஒரு சட்டத்திட்டமும் நம்ம வைக்கலை. இஷ்டம் போல் செஞ்சோம். அதுக்கெல்லாம் என்ன கோட்டா இருக்குது? நான் இப்படியெல்லாம் பார்த்தேன், இவங்க இதை மோசமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குற்றம் பத்திரிகை நீங்கள் தாக்கல் செய்ய முடியுமா? இவர் எப்போ பார்த்தாலும் என்னை மோசமாக பார்க்குறாரு, மோசமான இடத்துல பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் கோர்ட்டுக்கு போங்க பார்ப்போம். நீதிபதிக்கே அது பெரும் பிரச்சனை. அவரும் அதே பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கார். அவருக்கே விடுதலை இல்லையே. இதுக்கு எங்கே போய் இருக்குது சட்டம்? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, கண்களோட உடன்படிக்கை பண்ணிக்க, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ஒரு காரியத்தை எவ்வளோ பார்க்கணும், எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும், இதெல்லாம் அவர் தாங்க சொல்லித்தர முடியும். பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்பு கொண்டவங்க லைசன்ஸ் இல்லாமல் பார்க்க முடியாது. முந்தி பார்த்த மாதிரி எதை வேணாலும் பார்ப்பேன், எப்படி வேணாலும் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் போக முடியாதே. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அதனால அவன் பாவம் செய்ய மாட்டான். எப்படி செய்ய மாட்டான்? விரும்பி செய்ய மாட்டான். திரும்ப விருப்பத்தோட முந்திமாய் நடக்க மாட்டான். அவனுக்குள்ள மனசை அடிச்சுக்கிடும், கொதிப்பு ஏற்படும். ஐயையோ, ஆண்டவர் துக்கப்படுவாரே, நான் இப்படி செய்கிறேனே. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறத நான் உணர முடியும். என்னால் முந்தி மாதிரி பார்க்க முடியாது. என் இஷ்டத்துக்கு நான் மனசில் எதையும் யோசிக்க முடியாது. வாயில் வந்ததை வந்தபடியெல்லாம் பேச முடியாது. என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நான் முந்தி செய்ததெல்லாம் செய்ய முடியாது. முந்தி பாடின பாட்டெல்லாம் பாட முடியாது. எல்லாவற்றிலிருந்து என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த அசுத்தத்திலிருந்து என்னை பிரிச்செடுத்திருக்கிறார். இந்த கடல்லிருந்து உப்பை பிரிச்செடுத்த மாதிரி என்னை பிரிச்செடுத்திருக்கிறாரு. நீங்கள் இப்பொழுது பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம்.
இது நமக்கு எப்பொழுதும் ஞாபகம் வர வேண்டும். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீ எங்கேயோ வேலை செய், ஆண்டவர் கொடுத்த வேலை எங்கே வேணாலும் செய், எந்த பொசிஷனில் வேணாலும் இரு, எந்த தகுதியிலையோ ஆசிரியராகவோ அல்லது ஆஃபீஸராகவோ அல்லது யாரோ இரு. ஆனால் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறந்து போகாத. ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்தார். எல்லாரோடையும் நம்ம கூடி கலந்து தான் இருக்கிறோம். பஸ்ஸில் ஏறினா விசுவாசிகளுக்குன்னு பஸ்ஸா போகுது, கிறிஸ்தவ பஸ்ஸா ஓடுது இல்லையே, எல்லாரும் தான் சேர்ந்து கலந்துருக்கிறோம். அதில் நம்மளும் ஒரு ஆள். ஆனால் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அங்கே எந்த பாட்டு அவங்க போடுவாங்க, ஆனால் நீ கேட்கலாமா? உன் காதை நீ எதுக்கு அடைக்கணும், எதுக்கு திறக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், எல்லாத்துக்கும் காதை திறக்காத, காதை அட, மனசை அட, உன் கவனத்தை வேற பக்கம் தசை திருப்பு. வேதம் சொல்லுகிறது, மாயையை பாராமல் கண்களை மூடு. மாயையை பாராம கண்களை மூடு. காதுகளுக்கு கட்டுப்பாடு வை, உன் காதுக்கு கலிக்கம் போடு. இதெல்லாம் செய்தா தான் பரிசுத்தமான. என்ன ஆண்டவர் என்ன பிரித்து எடுத்திருக்கிறார். நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அவங்கள போல நடக்க முடியாது, அவங்கள போல பேச முடியாது, முன்பு நடந்தது போல, முன்பு செய்தது போல, முன்பு வாழ்ந்தது போல வாழ முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை. அது மட்டும் இல்லை, பரிசுத்தங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குதுங்க. பிரித்தெடுக்கப்பட்டது மட்டும் இல்லை, ஹேகியாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாட் ஒன்லி செப்பரேட்டட் ஃப்ரம் பட் ஆல்சோ another meaning is there. Set apart for அப்படின்னா ஒரு நல்ல பரிசுத்த நோக்கத்துக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் வருது. ஹேகியாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரித்தெடுக்கப்பட்டது மட்டும் இல்லை, ஒதுக்கி வைக்கப்படுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருதுங்க. அப்போ உன்னை ஆண்டவர் பிரிச்செடுத்து பரிசுத்தத்துக்குன்னு உன்னை ஆண்டவர் அசுத்தத்திலிருந்து பிரிச்செடுத்து பரிசுத்தத்துக்குன்னு ஒதுக்கி வச்சாரு. பரிசுத்தத்திற்கு என்று ஒதுக்கி வைத்தார். நம்ம வீட்டில் நிறைய பாத்திரங்கள் எல்லாம் நம்ம புழங்குவோமா பழகுவோமா? புழங்குவோன்னு எழுத முடியாதுங்க, நம்ம சொல்கிற கொச்ச வார்த்தை. சரி, புழங்குறது பழகிறோம். நம்ம நிறைய பாத்திரமா, அது நெளியும் வளையும் கோடுகளும் அதில் இருக்கிற பளபளப்பெல்லாம் போயிடும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு எதிர்பாராமல் யாரோ ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா, நம்ம கோடு கிழிச்சு வரைஞ்சி விளையாண்டோமே அந்த பாத்திரத்தில் அவங்களுக்கு அப்படி முறுமுறுன்னு தோசையை கொடுக்கறதில்ல. நம்ம என்ன செய்கிறோம், அதுக்குன்னு ஒரு விசேஷமாக ஒரு பிளேட் வச்சுருப்போம். ஒரு 5 பிளேட்டு ஒரு 10 பிளேட்டு வச்சுருப்போம். அது நம்ம பொதுவாக எடுக்க மாட்டோம். ஏதாவது விசேஷமாக வர்றவங்களுக்கு, விசேஷ நாட்களுக்கு, அன்னைக்கு எல்லாம் ஒன்று போல் 10 பேர் வந்தால் 10 பேருக்கும் ஒரே மாதிரி ரோஸ் கலர் பூ போட்ட அப்படியே எடுப்போம் பாருங்க. அதை எடுத்து கொடுப்போம். சாப்பிட்றவங்களுக்கு சும்மா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் ருசி பல மடங்கு கூடிரும். ஒதுக்கி வச்சிருக்கிறோம். திரும்பவும் அதை கழுவி பத்திரமா ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சிடுறோம். ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை என்னை ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்காரு பரிசுத்தத்துக்குன்னு, அவருடைய உபயோகத்துக்கென்று, அவருக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அதனால நான் எல்லாரும் கூடயும் சும்மா போட்டு கலந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் கூடயும் போய் குழப்பிட்டு கிடக்கக்கூடாது. உனக்கு புரிஞ்சிருக்கணும், எதுக்கெல்லாம் போகலாம், எதுக்கெல்லாம் கலக்கலாம், எதுக்கெல்லாம் கலக்கக்கூடாது. சும்மா போய் அங்கே இங்கே போய் முட்டி மோதிக்கிட்டு அந்த சிங்கில் போய் அந்த பாத்திரங்களோட நீ கிடக்கக்கூடாது. உன்னை ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கார், பிரித்து எடுத்திருக்கிறார், அவருக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறார், அவருடைய உபயோகத்துக்கு, பரிசுத்த உபயோகத்திற்குன்னு வச்சிருக்கார். அதனால் நீ போகலாம் சில இடங்களுக்கு, ஆனால் எவ்வளோ தூரம் அதில் கலந்துக்கலாங்கிறதுல நீ ஜாக்கிரதையாக இருக்கும். அங்கே புனித நீராட்டு விழா, பெண்ணு வயசுக்கு வந்துருச்சு. வயசுக்கு ஒரே நாளில் வந்துட்டாங்களா?
ஒரே நாளில் வயசுக்கு வந்துருச்சா? அது எப்படிங்க? இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்பவும் இப்பவும் வளருது 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 வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வயசுக்கு வந்துருச்சு ஒரே நாளில் இல்லை, வந்துக்கிட்டே இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயசுக்கு வந்திருக்காங்க. இந்த வயசுக்கு அஞ்ஞானிகளை மாதிரி நீங்கள் அதை கையாளும் போது உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் குலைக்கிறீங்க. உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறார் அவர். நீங்கள் எல்லாத்துலேயும் போய் கொட்டி கலக்கும்போது ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். இது கொஞ்ச காலம் பார்த்துட்டு நீ இதுக்கு லாயக்கு இல்லைன்னா உன்னை வச்சு எப்படிங்க ஜீவனுள்ள கல்லா அந்த இடத்துல பொருத்தி இசைவான அழகான மாளிகையை கட்டுறது? உன்னை கொஞ்சம் வச்ச இடத்துல இருந்து ஒதுக்கி வைக்க முடியாதா? இன்னும் ஒன்று அதுக்கு பொருத்தமான ஒரு கல்லா பார்க்க மாட்டாரா? எவ்வளோ காலம்தான் அவர்கிட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்ட அலைவனி. உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் வேணும். நீ ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்தது மட்டுமில்லை, அவருக்கென்று அவருடைய பயன்பாட்டுக்கு ஒதுக்கி வேணும் வச்சிருக்கிறாரு. நீ எல்லாத்தையும் போட்டு கொட்டி கலந்து இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியமேது, நீதிக்கும் அநீதிக்கும் இசைவேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். வைராக்கியமாக இருக்கிறார் ஆண்டவர். அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ போகிற வார எல்லா இடமும் எல்லாரும் கூடயும் பழகுவீங்க, போவீங்க, வருவீங்க. ஆனாலும் உனக்கு இந்த ஞாபகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருக்கென்று அவருடைய பரிசுத்த உபயோகத்திற்கு ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஆக நான் இதை இங்கே சாப்பிடலாமா, இங்கே இதை செய்யலாமா, இங்கே போகலாமா? நீ நிறைய உன்னை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. நீங்கள் பாதி தான் சொல்லுவீங்க, அடுத்த பாதி தெரியாது. அவர் அதை மறைக்க வேண்டிய மறைச்சிட்டு சொல்லும்போது சரி வேணா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அதை உடனே எப்படியாவது இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே படியை போட்டு பாவத்தை போட்டு நீங்கள் வேண்டிய அளவில் அதில் கும்மாளம் அடிச்சுட்டு வந்துடாதீங்க. அதை காரணமாக வச்சு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவர் உங்கள் மேலே, அவர் உங்களை நடத்துவார். உங்களை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறார். பரிசுத்தம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், தேவனுடைய பக்கமாக நின்று அவருக்கு ஆராதனை செய்ய, அவருக்கு பலிகளை ஏறெடுக்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்ம எழுப்பியிருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நம்ம இப்படி பிரித்து எடுத்திருக்கிறது எதுக்காக? ஆண்டவருக்கு ஒதுக்கி வச்சது எதுக்காக? இந்த உலகத்துக்காக மன்றாடுவதற்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பரிந்து பேசுவதற்காகத்தான் நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும், தேவனை வெளிப்படுத்தணும், அவர்களுக்கு முன்பதாக நாம் வெளிச்சமாக இருக்கணும், உப்பா நம்ம வாழ வேண்டியவங்க. இதன் மூலமா உலக ஜனங்கள் பரலோகத்தின் தேவனை பார்க்கணும், ருசிக்கணும். அவர்களுக்காக நாம தேவனிடத்தில் பரிந்து பேசணும். பக்கமாக போய் நின்று என்னோட ஆண்டவரே எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுங்க, என் பிள்ளை கல்யாணத்தை வைங்க, எனக்கு நல்ல சோகம் கொடுங்க ஆண்டவரே, கால் வலியாக இருக்குது, முட்டு வலி போகவே மாட்டேங்குது, முட்டு வலி தீரவே மாட்டேங்குது, ஏசுராஜா எங்கேயாவது ஒரு இதே கேட்டுட்டு இருக்காதீங்க. இதுக்கு இல்லை, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக, உலகத்துக்காக பரிதவிப்பதற்காக, ஜனங்கள் அழிந்து போகிற மக்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக, கண்ணீர்லையும் கவலையும் இருக்கக்கூடிய மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதற்காக தேவன் நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டி எழுப்புகிறார். அப்போ நீங்களும் நானும் அவருக்கு ஆராதனை செய்யணும். பக்கமாக போய் ஜனங்களுக்காக நம்ம பரிந்து பேசணும். இந்த ஆராதனையில் பலி செலுத்துறது ஆசாரியருடைய முக்கிய வேலையாக இருந்துச்சுல்ல. நமக்கும் இங்கே என்ன போட்டிருக்குது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி. பலி, ஆவிக்கேற்ற பலின்னு இருக்கா? பலி செலுத்தணுமா?
பலி செலுத்துறதுன்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆசாரியர்கள் பலி செலுத்தினாங்க. தங்களுக்காகவும் பலி செலுத்தினாங்க, மக்களுக்காகவும் பலி செலுத்தாங்க. பாவம் தொலைக்க, அவங்க மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பீடைகளை முறிக்க, சாபங்களை நீக்க, அவங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்த, அவங்களுடைய மனசாட்சி அவங்கள அடிச்சுக்கிட்டு கிடக்கு. செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன். அந்த மன்னிப்பை பெறதுக்காக பலி செலுத்தினாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். என்ன பலியா இது? அன்னைக்கு இருந்த மாதிரி ஆடு கோழி மாடு எதுவும் வெட்டுறதில்லை, பலிபீடம் கட்டுறதில்லை. இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய பலியை செலுத்த வேண்டும். ஸ்பிரிச்சுவல் வொர்ஷிப். நாம் இன்னைக்கு செய்கிறது ஆவிக்குரிய ஒரு பலி. என்ன ஆவிக்குரிய பலி? ஒரு 3 நாள் பலியை வேகமாக சொல்லிடுறேன், அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. முதல் பலி என்ன தெரியுமா? அதான் பிரதானமாக இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்கனாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்க, அல்லது உனக்காக செய்யப்பட்டிருக்க, அல்லது நீ தெரிஞ்சிருக்கும் போது. அப்படி இருக்க அப்படின்னா 1லிருந்து 11 அதிகாரமும் சேர்ந்தது தான். அப்படி இருக்க சகோதரரே, ஆண்டவர் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினால உன் கூட சமாதானத்தை பண்ணியிருக்கார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்ததுனால நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு அனுதினம் பரிசுத்தாவியானவர் பாவத்தை ஜெயிக்கும் வல்லமையை கொடுத்திருக்கார். இந்த ஆவியின்படி நீ நடந்தனா அற்புதமா நீ பாவத்தின் மீது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்படி இருக்க சுருக்கமா சொல்லிட்டேன். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதான் புத்தியுள்ள ஆராதனை. ஈசாக்கு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இஸ்மவேலை பலி கொடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே இஸ்மவேலை வீட்டை விட்டு அனுப்பணும். கஷ்டமா தானே இருந்துச்சு. பெத்த பிள்ளை. ஒருவேளை ஆகார் அந்த ராஜாவுடைய மகளா கூட இருந்திருக்கலாம். எகிப்து தேசத்தில் கட்டங்கரையர்னு இருந்தான். ஆனால் அப்படி முழுன்னு பளபளன்னு மெழுகு மாதிரி இருந்தா. பரிசா கொடுத்துட்டார். எகிப்துக்கு போனதுக்கு ஆபிரகாமுக்கு பரிசு ஆகார். பிள்ளை பரவாயில்ல, வந்த இடத்துல ரொம்ப நயமாக நடந்துக்கிட்டா. இப்போது மொழியெல்லாம் படிச்சுக்கிட்டா, கற்றுக்கிட்டா. ஆண்டவரையும் நேசித்து பிடிச்சிக்கிட்டா. உண்மையாக வேற இருந்தா. எப்படியெல்லாமோ கதையை காய நகர்த்திவிட்டா. இடையில வந்துட்டா. இஸ்மவேல் பிறந்துட்டார். இஸ்மவேல்னு ஒரு தேவையில்லாத ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆண்டவருடைய அநாதி திட்டத்தில் இல்லாத ஒன்று திடீர்னு இடையில குறுக்கில் வந்துருச்சு. ஆசைப்பட்டு வளர்த்துனாரு. 17 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு பையனுக்கு. ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவனை ஒரு 85 வயசு அவருக்கு. 85 வயசில் இந்த பையன் பிறந்தான். இஸ்மயேல் இவன் பிறந்தான். அவருக்கு ஒரு 103 வயசாக இருக்கும்போது, அப்போ ஒரு 17 வயசு இருக்குமில்ல பையனுக்கு. ஆகாருக்கு பிறந்த இந்த இஸ்மவேலையும் மகனையும் புறம்பே தள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ரொம்ப நெஞ்சுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அம்மா தான் சொன்னாங்க, என்ன இவ்வளோ ஈஸியாக நீ சொல்கிற, எப்படிங்க இப்படி தள்ள முடியும்? ஆசையாக வளர்த்த பையன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ சொல்கிற பெரிய சண்டை தான் வீட்டுக்குள்ளே. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அன்னைக்கு மட்டும் அவள் சொன்னதை கேட்டுக்கிட்டேன், இன்னைக்கும் அவள் சொல்கிறதே கேளு அப்படின்னு ஆண்டவர் போட்டு விட்டாரு. ஆண்டவர் எவ்வளோ டெக்னிக்காக விளையாடுறாரு பார்த்தீங்களா?
அன்னைக்கு மட்டும் அவ சொன்னதை கேட்டுக்கிட்டேன், உனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு அவ சொல்கிற ஒரு கஷ்டமாக இருக்குது, அதே கேடு. வேற வழி இல்லை, புறம்பே தண்டு. இதுதாங்க முதல்ல செய்யணும். அது பிறகுதான் ஈசாக பலி செலுத்த முடியும். முதல்ல இஸ்மவேலை பலி செலுத்த செய்ய வேண்டியது முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? உன் சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு கொடு. ஜீவபலியா ஒப்பு கொடு. அப்படி செய்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4 சுவருக்குள்ள வந்து அல்லேலியா பாடுறதும் ஆரவாரம் செய்கிறதும் அசைறதும் ஆடுறதும் ஆவியில் நிரப்புறதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இருக்குது. இது மட்டும் ஆவிக்குரிய ஆராதனை ஆயிடாது. ஆவிக்குரிய ஆராதனைனா என்ன? 24 மணி நேரமும் 7 நாளும் அறுபடாம தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிறது. என்னன்னா, உன் சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். உன் கண்ணு, உன் காது, உன்னுடைய கை, உன்னுடைய காலு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஒரு ஆசாரியன் என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி பலி செலுத்தி, லேவியராமத்தில் எழுதப்பட்டிருக்குது. லேவியராமம் 8வது அதிகாரம் 23, 24 வசனங்களில் அவன் பலி செலுத்தி என்ன செய்யணும்? அதில் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அவனுடைய வலது காது மடல்ல தேய்க்கணும். அப்புறம் கொஞ்சம் எடுத்து வலது கை பெருவரல்ல தேய்ச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் எடுத்து வலது கால் பெருவரல்ல பூசிக்கணும். அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறத தெளிச்சுக்கணும், பலிபீடத்தின் மேலே தெளிக்கணும். என்ன அர்த்தம்? இதுதாங்க நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் சொல்றத அப்படியே கேட்டு எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சன்னா, என் உடன்படிக்கையை கை கொண்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சன்னா, நீ எனக்கு சொந்த சம்பத்தா இருப்ப, நீ எனக்கு ஆசாரிய கூட்டமா இருப்ப. உன் சரீரம் ஆண்டவருடைய ஆலயம். நீ அதை புரிஞ்சு அவருக்கு அதை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து அடிப்பேன், உதப்பேன், மிதிப்பேன், குடுறா அப்படின்னு அவர் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். நீயாதான் உன்னை விட்டு கொடுக்கணும். இது விருப்பத்தினால அடிமையாக விட்டு கொடுக்கறது. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில், பைபிள் நாட்களில் அடிமை வியாபாரம் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு சந்தைகளில். இப்போல்லாம் ஆடு மாடு விற்கிற மாதிரி அந்த நாட்களில் மனுஷர்களை எங்கேருந்தாவது திருடிட்டு வந்து விற்றுப்பிடுவாங்க. நல்ல விலைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அடிமை வியாபாரம். அவங்களுக்கு காசு இல்லைன்னா பெத்த பிள்ளைய கூட விற்றுருவாங்க. அப்படி தான் யோசேப்பையும் கொஞ்சம் பேர் கொண்டு போய் விற்கிறாங்க. அங்கே போகிறவன் எஜமா சில நேரம் நல்லவனாக இருக்கலாம், சில நேரம் கொடியவனாகவும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் அடிமையாக வச்சுருக்கலாம். ஒரு 7 வருஷம் அதிகபட்சமாக. இஸ்ரவேலருக்கு இருந்த ஒரு நிபந்தனை, நீ யாரையாவது அடிமையாக விலைக்கு வாங்கின, வீட்டுக்கு வேணும் அப்படின்னு ஒரு 10 பேரை நீ அடிமையாக வச்சு உன்னுடைய வெள்ளாமைகளை நீ பார்க்குற, நீ பண்ணாட்டு பண்ணுறேன்னு வச்சுக்க. அப்போது 7 வருஷம் வரை வச்சுருக்கலாம். 7வது வருஷம் வரும்போது அவனை விடுதலை பண்ணிடு. அது வரைக்கும் உனக்கு அவன் உழைச்சி கொட்டியிருக்கிறான். காசே நீ கொடுக்கல, கஞ்சி மட்டும்தான் ஊற்றியிருக்கிற. இப்போ அவனை விட்டுறணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சட்டம் வச்சுருந்தார். அப்படி விடும்போது யாராவது சில அடிமைகள், ஒருவேளை இந்த எஜமானுக்கு நான் விருப்பத்தோட இன்னும் எத்தனை வருஷம்னாலும் சரி, என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஐயா நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை விட்டு போகவே விரும்பலை, காலத்துக்கு நான் உங்களை காலிலே கரியாக கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா, நீ அவனை கொண்டு போய் வாசலில் நிலக்காலில் வச்சு அவன் காதில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு மடலை எழுதி கொடுத்துடணும், ஒட்டிடணும். இன்சூரன்ஸுக்கு நம்ம மாட்டை எல்லாம் வந்து அதை மாதிரி செய்வாங்க, காதில் ஓட்டை போட்டு ஒரு தகடை பொருத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவர் வந்து கட்டாயத்தினால அடிமையாக இல்லை, விருப்பத்தினால அடிமையாக இருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரத்தை முந்தி நாம் எப்படி அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் விரும்பி நடப்பிப்பதற்கு நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுத்தோமோ, அதை மாதிரி இப்போ விருப்பத்தோட நீயா உன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு.
குடிக்கணும்னு ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரக்கடிக்கணும்னு சாயங்காலம் ஆகும்போது. ஆனால் நீ என்ன செய்யணும்? முடியாதுன்னு சொல்லணும். ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பாடு போடு. 2 கூப்பாடு போட்டால் இந்த சாராய பேய் தன்னால் அதுக்கு நடுக்கம் பிடிச்சி பதுங்க ஆரம்பிச்சிடும். எவன் பின்னாடியாவது. உன்னை விட்டு போனால் போதாதா? அதை நீ பார்க்கணும், நீ தான் விரும்பணும். முடியலை முடியலை முடியலைன்னா என்னது முடியலை? நாளைக்கு உயிர் போயிடும்னா அப்போ மட்டும் முடியுது உனக்கு? டாக்டர் சொன்ன உடனே முடியுதில்லை, இப்போ மட்டும் என்ன முடியலை முடியலை? எல்லாருமே விட்டுறான். இனி ஒரு பீடி குடிச்சா செத்த அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டா போதும், அவனைக்கு விட்டுறான். அதெல்லாம் முடியுதில்லை. எத்தனை விஷயம் முடியுது? இது உனக்கு திமிரு. இந்த திமிர் பேய நீ தான் முடியாதுன்னு சொல்லணும். முடியாது, செத்தா போவேன் நான், இல்லை குடித்தாதான் கொஞ்சம் அலுப்பு தீரும் அப்படின்னு பேய் வந்து காதில் பேசும்போது இல்லை முடியாது, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்குமே. இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய. உங்கள் சரீரத்தை விருப்பத்தோடு விட்டு கொடுங்க. நீங்களா விரும்பி ஆண்டவருக்குள்ளது இது. ஆனால் என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு பலன் தாங்க, ஆவியானவரே ஆவியானவரே. இப்படி நாம் கேட்டு 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 அவரை சார்ந்து சார்ந்து போகணுமே. இதுதான் ஒரு ஆன்மீக ஆராதனை. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடு. ஜீவ பலியாக ஒப்பு கொடு. ஒப்பு கொடுத்து கொண்டே இரு, ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. அந்த பலியெல்லாம் வெட்டுனா சோலி முடிஞ்சது. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ ஜீவ பலியாக கொடுத்து கொண்டே இருக்கணும், ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு ஜெயிச்சாச்சு, அண்ணா 2 நாள் கழிச்சு அதே பழைய ஆசை வரும். அந்த பழைய நண்பர்கள் வந்துடுவாங்க, அதே மாதிரி அந்த சிந்தனைகள் வந்துடும். இப்பவும் நீ திரும்பவும் செய், திரும்பவும் செய், திரும்பவும் செய். ஓ பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கு, அரைஞ்சிக்கிட்டே இருக்கு, அரைஞ்சிக்கிட்டே இருக்கு. சாகவே சாகாது, ஆனால் சாகடிச்சுக்கிட்டே இருக்கு, சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. அனுதினமும் சாகடிக்கணும். பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த பாம்பு அந்த வலைக்குள்ள இருக்கிறது திடீர்னு மெல்ல தலை தூக்கும். அப்போல்லாம் ஒரு அடி அடிக்கணும் தலையில், அது உள்ளே போய் படுத்துக்கணும். கொல்லத்தான் முடியாது. இதுதான் பழைய மனுஷன். இதான் நமக்கு ஆதாம் மூலமாக கிடைச்ச அந்த பழைய குணம். இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கோபம் வரத்தான் செய்யும், எரிச்சல் வந்துடும், கெட்ட வார்த்தை பொத்துக்கிட்டு வரும். அது அந்த வலைக்குள்ளே இருந்து வருதில்லை. அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. வாட கவிச்ச வரத்தான் செய்யும். அடி. அவ பேசுவா, மண்ணள்ளி போட்டு தூத்தி விதவிதமா பேசுவா. ஆனால் அதுக்கு பதில் நீ என்ன செய்யணும்? அடி, பாம்பு அடி. உன்னை சிலுவையில் உனக்கும் இல்லாமலா போகும் ரோசம்? நீ பேசலைன்னா என்ன நினைப்பாங்க அடுத்த வீட்டுக்காரங்க? கொஞ்சம் கூட இவளுக்கு ரோசமே இல்லை, என்ன மனு 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 மனுன்னே இருக்கு அப்படின்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. நீ விடாத, உன்னை ஆண்டவருக்கு சமர்ப்பி. உன் வாயை, உன் கண்ணை, உன் காலை, உன் காதை ஆண்டவர் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் பேர் 24 மணி நேரமும் அறுபடாத தொடர்ச்சியான 7 நாளும், திங்கள் டு ஞாயிறு 24x7. சில ஆஸ்பத்திரி திறந்தே இருக்குமா, அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரி மூடவே மூடப்படாது. எப்போ வேணாலும் நோயாளிகள் வரலாம். எல்லா சிகிச்சையும் எப்பவும் செய்யப்படும். 24x7, 7 நாளும் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் இதே தான் ஆராதனை. உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் வேதத்தில் என்ன எழுதியிருக்குது? இதற்காக நம்ம பலியை விட ஆண்டவர் எதை விரும்புகிறாராம்? நீ இந்த கெட்ட விஷயங்களை கேட்குறதுக்கு ஆர்வம் முந்தி ரொம்ப நிறையா இருந்திருக்கும். ஏன் செல்லில் கேட்குறதுக்கே நிறையா இருக்கும், கதை கதையாக வருவேன். நிறையா வினோதங்கள், நிறையா வேடிக்கைகள்,
நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்போது நீயா உன் காதை அடைக்கணும், நீயா உன் காதை திறக்கணும். தேவனுடைய காரியங்களுக்கு காதை திறக்கணும். இந்த உலகத்தின் மாயானதுக்கு காதுகளை அடைக்கணும். பைபிளில் என்ன எழுதியிருக்குது? 15:22 1 சாமுவேல் எழுதியிருக்குது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையை காட்டிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஆண்டவர் கீழ்ப்படியணுமா? இதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை, கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படுகிறோமா ஆண்டவருக்கு? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படியணும், அவர் சொல்கிற சத்தத்தை கேட்கணும். ஒரு நாள் ஆண்டவர் தாவீதிட்ட சொன்னார், என் செயலை நீ கண்டுபிடிக்கணும்னா கவனமாக இரு, முசுக்குட்ட செடியினுடைய நுனி அசையும், அப்போ உனக்கு நான் அனுமதி கொடுத்தேங்கிறத நீ அறிஞ்சுக்கோ, அப்போ நீ போ யுத்தத்துக்கு அப்படின்னு சொன்னார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், முசுக்கொட்டை செடியினுடைய நுனி அசைகிறத பார்த்துட்டே இருக்கார். பரிசுத்த ஆவியானுடைய அந்த மெல்லிய சத்தம் நம்ம எவ்வளவு துல்லியமாக கேட்க வேண்டியதாக இருக்குது. காதை அதுக்கு நல்ல செவி கொடுக்க மடுத்தா தானே ஆச்சு. தொட்டில் கிடக்கிற பிள்ளை சின்ன அழுகிற சத்தம் அந்த தாய்க்கு மட்டும் ரொம்ப துல்லியமாக கேட்குது. எத்தனை பேர் பிள்ளைகள் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாலும், எவ்வளோ பேர் சந்தடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவளுக்கு மட்டும் கேட்குது. உடனே எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிடுறான் பிள்ளையை தூக்கு. அந்த விதமாக அவளுடைய காதை அவள் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கா. யாருக்கும் கேட்காது, ஆனால் இவளுக்கு கேட்கும். கிரிக்கெட்டில் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய கிறுக்கர்கள் அவங்களுக்கு என்ன கேட்கும் தெரியுமா? ஒருத்தர் சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னா போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு மட்டும் கேட்கும், எவருக்குமே கேட்காது. திடீர்னு இவர் கையை தட்டுவார், குதிச்சிருவார், மேலே போய் முட்டி கீழே விழுவார். அவருக்கு கேட்டிருக்குது, அவருக்கு அதில் ரொம்ப நாட்டம். இது மாதிரி நமக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும், அவருடைய மெல்லிய சத்தம். அநேக நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப மெதுவாக தானே பேசுகிறாரு. நம்ம தான் ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாமே. கேளுங்க, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. பலியை விட செவி கொடுக்க சேருங்க, கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. ஐயோ, நம்ம எவ்வளோ பேர் கீழ்ப்படிதலில் ரொம்ப 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 நம்ம குறைவுபட்டவர்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருந்தார், கீழ்ப்படிஞ்சார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். இல்லை, குறவுள்ள மனுஷனுக்கு. நமக்கு வேதம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள்னு. வேலைக்காரங்களுக்கு சொல்லியிருக்கு, எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு. மனைவிகளுக்கு சொல்லியிருக்குது, புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு. அது எங்கே எழுதியிருக்குன்னு கேட்பீங்களே? அப்படி எழுதியிருக்கா புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு? அவ்வளோதான். புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சா அவன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். அதெல்லாம் பழைய காலமுங்க. இப்போ அவர் தான் நமக்கு கீழ்ப்படியணும். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அவர் ஆடணும். ஆடுறதுக்காக எங்கேயாவது மந்திரம் கூட செய்கிறாங்க. அங்கே போனால் நீ சொல்கிறபடியெல்லாம் புருஷனை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அப்படி எடுத்து விட்டால் ஆடுவார், இல்லைன்னா உள்ளி வச்சா மடங்கி அப்படியே உட்காந்துக்கிடுவார். நான் சொல்கிறபடி கேட்கணும், ஆடணும். அதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். கூட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கங்க. பொம்பளைகள் தான் கூட்டு போகிறது. பொம்பளைகளை உன் புருஷன் நீ சொல்கிறபடியெல்லாம் ஆடுறதுக்கு உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கீழ்ப்படிய மனசு இல்லையா? கீழ்ப்படிங்க. சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிற மாதிரி மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். தலையை கனவீனம் பண்ணுற எவனும் கிறிஸ்துவ கனவீனம் பண்ணுறான். உன் கிறிஸ்தவ வாழ்க்கை சீராக இருக்கணும்னா, நல்லா இல்லை தடுமாறுதுன்னா அங்கே கவனிச்சு பாரு. ஒருவேளை நீ எப்படி நடத்துகிறேன்னு பார். உன் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தாதேன்னு போட்டிருக்குது. அவன் தான் உனக்கு அதிகாரி. கீழ்ப்படுத்த உள்ள கற்றுக்கோ. புருஷர்கள் நிறைய பேர் சரியாக சர்ச்சுக்கு வர்றதுக்கு விரும்புறதில்லை. அவங்க குடும்ப ஜபத்துக்கு உட்கார்றதில்ல. அதுக்கு முக்கால் காரணமும் கிட்டத்தட்ட 98% காரணமும் நீயாக தான் இருப்ப. அவன் மேலேயே போடுறது அவருக்கு விருப்பமே இல்லை.
கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாரு. ஏன் வர மாட்டேங்கிறாரு? உங்கள் புருஷரில் யாராவது இப்படி கீழ்ப்படியாமல் சத்தியத்தை கீழ்ப்படியாதவங்களா இருந்தா கற்புள்ள உங்களுடைய நடத்தையினாலே அவர்களை ஆதாயம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லி கொடுத்துருக்கு பைபிளில். ஏன் அதை முயற்சி பண்ணி பாரு. நீ மாறு, உன் புருஷன் மாறிடுவான். நீ மாறு, நீ மாத்து, நீ மாத்தி பாரு. அவர் சொல்ற கம்ப்ளைண்ட்டை தான் இதுவரை கேட்கறதே இல்லையே. மூச்சு நடக்கிறதே வேறங்கிறிய. கொஞ்சம் உட்காந்து கேட்டுப்பார். அவர் சில கம்ப்ளைண்ட்டை சொல்லட்டும், அதை ஏன் திருத்தக்கூடாதான்? திருதிப்பார். நிறைய பேர் மாற்றங்கள் வந்துடுங்க. சுவிட்சே உங்ககிட்ட தான் இருக்கும். நீ ஆன் பண்ணா தான், நீ சரியானா தான் அங்கே லைட் எரியும். அதனால் யோசித்துப்பார், மாற்றிக்கோ. ஆவிக்குரிய ஆராதனை உன் சரீரத்தை, உன் கண்ணை, உன் காதை, உன் கையை, உன் காலை, உன் மனசை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? மனசை பற்றி சொல்லும்போது கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்படி தானே? 11வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான பகுதி இல்லையா? லூக்காவில் 34வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். எந்த கண்ணை பற்றி சொல்லியிருக்குது? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரிதான், ஹெட்லைட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. பகலில் நல்லா பார்த்து நேராக போகலாம், இருட்டுக்குள்ளே வெளிச்சம் அடித்தா போகலாம். அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படின்னும் போது மாறலையா? எத்தனை பேருக்கு ஓட்டக்கண், எத்தனை பேருக்கு கோங்கண், எத்தனை பேருக்கு ஓரக்கண், எத்தனை பேருக்கு புறையேறி போயிருக்கு. இதுக்கெல்லாம் நல்ல அரவிந்த ஆஸ்பத்திரி இருக்கு. உரிச்செடுத்து வெட்டி விட்டு தையல் போட்டு எல்லாத்தையும் சீர் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கு. இப்போ லேசர் கதிர்களை வச்செல்லாம் சரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் இப்போ சில லென்ஸ் எல்லாம் வந்திருக்குதான். ஒன்று வாங்கினா 3 லென்ஸ் ஃப்ரீ. எதுக்கோ தெரியல. அத்தனை ஒரு கண்ணாடி வாங்கினா 3 கண்ணாடி ஃப்ரீ. என்னடா இப்படி கூவி கூவி வைக்கிறாங்க? அந்த அளவுக்கு அது செல்லா காசா தெரியலை. கருப்டி மேலே ஈய பிடிச்சி ஓட்ட விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க கண்ணாடியை பற்றி இப்படி செய்கிறாங்க. சரி, அந்த கண்ணாடி போட்டால் எல்லாமே நல்லாவே தெரியுமா? அந்த மேடு பள்ளம் ஏற்ற இறக்கம் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நல்லா தெரியுங்கிறாங்க. கண்ணில் நமக்கு நிறைய பேருக்கு கோளாறு இருக்கு. நானே ஓட்ட கண்ணை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பாதி தெரியாது உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் இதல்ல இங்கே சொல்லியிருக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னா உன் கண்ணை வச்சு பாருங்க. கண் ஓட்டையாக இருந்தால் இருண்டெல்லாம் தெரியும். அதை சொல்லலைங்க. இது இங்கே என்ன சொல்லியிருப்பாருங்க, திரும்பவும் சொல்லியிருக்க. உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போ இந்த கண்ணை பற்றி சொல்லலை, அப்போ வேறொரு கண்ணு. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு போட்டிருக்க. இது என்ன கண்ணு? பிசாசு இந்த உலகத்தாருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவிசுவாசிகளுடைய மனசை குருடாக்கி வச்சிருக்கான். சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவருடைய மனசில் பிரகாசிக்க முடியாதபடி குருடாக்கி வச்சிருக்கான். அதனால எல்லாரும் குருட்டு கண்ணோட வாழ்றாங்க. அதனால அவங்களுக்கு இருள் தான் தெரியுது. அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியலை, வெளிச்சத்தை பிடிக்கலை. கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சா பயப்படுறாங்க. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய கண் பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, பிரகாசிக்கிற மனக்கண்களை தாங்க. ஓ மனசாட்சி, தேவன் பரிசுத்த ஆவியானவர் தான் அதில் உள்ள இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஓ மனசாட்சி, சுத்த இருதயத்தோட தேவனை ஆராதிக்க வேண்டும். சுத்த மனசாட்சியோட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனால் சுத்தமில்லாத மனசாட்சியினால் எங்கேயாவது ஒரு பக்கம் பாருங்க இருள் அடைஞ்சு போயிருக்கும். நம்ம சபையே ஜீவனுள்ள கற்களாக சொல்லப்பட்டிருக்குதே. நம்மளை எல்லாம் வச்சு தானே மாளிகையில் ஆண்டவர் பொருத்தி விடுறாரு. இங்கே சிலருடைய மனசாட்சி இருண்டு போயிருந்தா, ஒரு பக்கம் இருளாக இருந்துச்சுன்னா, அந்த பொறாமையை வச்சிருக்கிறது, அந்த கோபத்தை வச்சிருக்கிறது,
அந்த விரோதத்தை வச்சிருக்கிறது, அந்த பழைய கசப்பை வச்சிருக்கிறது. ஏய், நீயும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தா சபைக்கே பாதிப்பு இல்லை, சபைக்கே பாதிப்பு. ஒன்னால ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள்ல. நீ இப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியோட, களங்கமுள்ள ஒரு மனசாட்சியோட, ஒரு புறம் இருளாவே உனக்கு இருந்துகிட்டே இருக்குதே. நீ நல்லதுதான், ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்க, இன்னொரு பக்கம் இருளா இருக்க. அந்த பழைய பகை, அந்த பழைய விரோதம், அந்த நாள்பட்ட வைராக்கியம், அங்க உள்ள பழைய கசப்பு வச்சுக்கிட்டே அலையிற. பேசவே மாட்டியே, பேசவே மாட்டேன். உம்முனே வர்றது, உம்முனே போறது. ஐயோ, உலகத்தில் உள்ள சிறைச்சாலைகளை விட ரொம்ப கொடுமையான சிறைச்சாலை ஓ இதயம்தான். நீ கட்டி வச்சிருக்கிறவார் நிறைய வேற இது மாதிரி. என் தம்பி, எங்க அக்கா, என் மச்சான் கட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ள நீங்க யாரையெல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்களோ, சிரமம் அவங்களுக்கு இல்லை, நீங்க தான் அதிக சிரமப்படுவீங்க. உங்களுக்கு தான் நிம்மதி இருக்காது. அவங்க நல்லா தான் இருந்துட்டு போவாங்க. ஆனால் நீ அவங்கள மன்னிக்கல, நீ அவங்க தப்பிதத்தை மறக்கல. நீ இப்பவும் தோண்டி 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 எடுத்து கழுவி கழுவி டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. டெய்லி பார்த்து உன் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, என் தம்பி இப்படி பண்ணிட்டான், என் தம்பி இப்படி பண்ணிட்டேன், பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு நடக்கிற கொடுமைக்கு அளவே கிடையாது. நீ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முடியாது. உன் மனசாட்சி ஒரு பக்கம் இருளாக இருக்கிறது தெரியலையா? ஒரு பக்கமும் இருளாயிராதபடி எச்சரிக்கையார். உன் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுது, இதுதான் நீங்க செய்யத்தக்க ஆராதனை. இதுதான் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா உன்னை கூட்டுறதுக்கு மாத்தினதுக்கு காரணம். அதனால்தான் முதல்ல இதை செய்யணும், அப்புறம் வேற செய்யலாம். பலி இஸ்மவேலை பலியிடணும். என் சரீரத்தை, என்னுடைய பழைய சுபாவம் இருக்கு பாருங்க, அதைத்தான் உடைக்கணும், அதை முறிக்கணும். அதை செஞ்சாதான் அடுத்த பலியை செலுத்த முடியும். ஆகாரும் இஸ்மவேலும் மாம்சத்துக்கு அடையாளமானவங்க. ஆனா இவன் ஆவிக்குரியவன் ஈசாக்கு. யோசிங்க, சரி பண்ணுங்க, சீர் பொருந்துங்க ஆண்டவரோட. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை உயர்வான நோக்கத்துக்காக உருவாக்கிட்டு வர்றீங்க, என்னை மாற்றி அமைக்கிறீங்க. ஆனால் நான் எங்கெல்லாமோ தடுமாறுறேனே. என் வாழ்க்கையில் நிறைய, என் பேச்சில், என் சிந்தனையில், என் செயல்பாடுகளில் நிறைய குறைபாடுகள் எனக்கு இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மாற்றுங்க. லைசன்ஸ் இல்லாத பேச்சு, லைசன்ஸ் இல்லாத பார்வை. ஐயோ, மேலே இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லியிருக்கு. அந்தரங்கமானாலும் ரகசியமானாலும் பகிரங்கமானாலும் நன்மையானாலும் அது தீமையானாலும் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை கூட ஆண்டவர் நியாய விசாரணை அன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்த போறார். நீயும் நானும் பேசுறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, நடந்தது எல்லாமே பதிவாகிக்கிட்டே இருக்குது, மேலே பதிவாகுது. 24 மணி நேரமும் கேமரா முன்னாடியே தான் நம்ம இருக்கிறோம். பரலோகத்தின் கேமரா நம்ம எங்கே போனாலும் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. அவருடைய கண்கள் நல்லோரையும் பொல்லாதவர்களையும் ஒன்று போல ஆராய்ந்து பார்க்கிறது. அவருடைய இமைகள் சோதித்தருகிறது மனுஷனை. எல்லாமே பதிவு, எல்லாமே. வாயில சொல் பிறக்கிறதுக்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எப்படி நான் உங்கள்கிட்ட இருந்து மறைய முடியும், உங்களை ஏமாற்ற முடியும்? முடியாது. எங்கே ஓட முடியுமா? முடியாது. I cannot flee from God. I cannot fool God. நீ தேவனை ஏமாற்ற முடியாது. சீராக நடப்போம். ஆண்டவர் நம்மளை உயர்ந்த நோக்கத்திற்காக உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம மேல அவர் நம்பிக்கை இழக்கலை. உங்க மேல அவர் கையை வச்சிருக்காரு. இன்னும் வேண்டாம், முடியாதுன்னு தூக்கி போடலை. இப்போ ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. என் சரீரத்தில் நான் ரகசியமாக என்னென்ன பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்கிட்ட இருக்கு. என் வாலிப இச்சைகளுக்கு ஏற்றபடியெல்லாம் நான் நடக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இப்படியெல்லாம் இருக்குது ரகசியமாக. இன்னும் நான் விரும்பி அதெல்லாம் ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான்
துக்கப்படுத்தின பரிசுத்தாவியானவரை என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு புதுபலன் கொடுங்க, புதிய கிருபை தாங்க, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க, பரிசுத்தாவின் பலத்தில் வாழுங்க, பரிசுத்தாவினால் நிறைந்து வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார்.